லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்திய ஈரான் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். குவைத், பக்ரைனை குறிவைத்து ஈரான் படைகள் நடத்திய தாக்குதல்களுக்கு கத்தார், எகிப்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரானின் ஹெஸ்ம் தீவிலுள்ள முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் ட்ரோன் மூலம் நேற்று சனிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைன் நாட்டில் உள்ள அலி அல் சலீம் விமானப்படை தளம் மற்றும் குவைத்தில் உள்ள 5ஆம் கடற்படை தலைமையகம் ஆகிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குவைத் வான்வெளியில் அதிகாலையில் ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகள் செவனை குவைத்தின் பாதுகாப்பு படைகள் கண்டறிந்து தக்க பதிலடி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் பிறந்த அந்த ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கியதில் உடைந்த ஏவுகணை பாகங்கள் கீழே விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியதாக குவைத் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குவைத், பக்ரைனை குறிவைத்து ஈரான் படைகள் நடத்திய தாக்குதல்களுக்கு கத்தார், எகிப்து கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒட்டுமொத்த வளைகுடா பகுதியின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் அபாயகரமான நடவடிக்கையாகும் என்று எகிப்து கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து கட்டார் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் குவைத், பக்ரைன் மீதான ஈரானின் தொடர் தாக்குதல்கள் அவ்விரு வளைகுடா நாடுகளின் இறையாண்மையை மீறும் செயல் மட்டுமல்ல, சர்வதேச சட்ட மீறலாகும். நியாயமற்ற தாக்குதல்களுக்கு ஈரான் பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். குவைத், பக்ரைனுடன் கட்டார் முழு ஆதரவுடன் துணை நிற்பதாகவும் தங்களுடைய இறையாண்மையையும் பாதுகாப்பையும் காக்க அவ்விரு நாடுகளும் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கும் தங்கள் ஆதரவு உண்டு என்றும் தெரிவித்துள்ள கட்டார் போர் நிறுத்தம் ஏற்படவும் வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த ஜூன் 3ஆம் தேதி குவைத் சிட்டி சர்வதேச விமான நிலையம் மீது பல ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். பொதுமக்கள், பயணிகள், விமான நிலைய ஊழியர்கள் 63 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அந்நாட்டின் மீதான ஈரானின் தாக்குதல் தொடருவதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் குறித்தான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தலைவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரான் தலைவர்கள் வலுவானவர்கள், பெருமை மிக்கவர்கள், ஆனால் தாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று நினைத்த சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு வேறு வழியில்லை. இதற்கு சற்று காலம் எடுக்கும் என்று கூறியுள்ளார். முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடந்த ஏப்ரல் மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டு அது பலமுறை நீடிக்கப்பட்ட போதிலும் அண்மை நாட்களாக ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் இரு தரப்பிற்கும் இடையே மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அமெரிக்க படைகள் மேற்கொண்ட ஆபரேஷன் எஃபிக் ஃபியூரி என்ற இராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக குறிப்பிட்டிருந்தாலும் அண்மைய தாக்குதல்கள் அனைத்தும் தற்காப்பு பொருட்டே நடத்தப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் தாமதம் ஏற்படுவதாக எழுந்துள்ள விமர்சனங்களை மறுத்த ட்ரம்ப், வியட்நாம் போர் 19 ஆண்டுகள் நீடித்தது. ஆனால் நான் இந்த மோதலுக்குள் வந்து 3 மாதங்களே ஆகிறது. அதற்குள் எப்போது வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் ஒரு ஜனநாயக கட்சி ஜனாதிபதியாக இருந்தால் யாரும் இப்படி பேசியிருக்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலைகள் பெரும் பகுதி அளிக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது அவர்களிடம் 21% முதல் 22% வரையிலான ஏவுகணைகளே எஞ்சியுள்ளன என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரான் உச்ச தலைவர் மொய்தபா கமேனியை சந்திக்க தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு அவர் ஜதார்த்த உலகில் வாழ வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாஸ் அராக்சி, உச்ச தலைவர் மொய்தபா கமேனியை சந்திக்க தயாராக இருப்பதாகவோ அல்லது சந்திப்பை விரும்புவதாகவோ டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக நான் ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் ஜதார்த்தத்துடன் இருக்க வேண்டும். நாம் ஜதார்த்த உலகில் சிந்திக்கவும் வாழவும் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மொய்தபா கமேனி டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பை நிராகரிக்கும் முடிவை ஈரான் எடுத்துள்ளது.
அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அப்பாஸ் அராக்சி, மத்தியஸ்தர்கள் மூலம் இருதரப்பினரும் தொடர்ந்து தகவல்களை பரிமாறிக்கொண்டாலும் பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லை என்று தெரிவித்தார். முன்னதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்திக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் உச்சத்தலைவர் மொய்தபா கெமேனியை சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் அப்படி சந்தித்தால் அதனை பெருமையாக கருதுவேன். நாங்கள் ஓர் ஒப்பந்தத்தை எட்ட முடியுமா என்பதை பார்க்க விரும்புகின்றேன். ஒருவேளை ஒப்பந்தம் ஏற்பட்டால் அவரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. அப்போதை அவர் சந்திக்க எனக்கு சம்மதமே. இந்த சந்திப்பை நான் பரிந்துரைக்கவில்லை, ஆனால் சிலர் பரிந்துரைத்துள்ளார்கள். அப்படி ஒரு சந்திப்பு நடக்க முடியும் என்றால் நடக்கும். அப்போது நான் மரியாதையுடன் நடந்து கொள்வேன். நான் அவருக்கு பிடித்தமான நபர் அல்ல என்பதை சொல்வேன். அதே நேரத்தில் அவர் ஒரு தொழில்முறை அணுகுமுறை கொண்டவராகவே இருப்பார். சில வட்டாரங்களில் அவருக்கு மிகச்சிறந்த நற்பெயர் உள்ளது என தெரிவித்தார். ஈரானுடனான மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும் என்று மக்கள் நினைத்தார்கள். இன்று ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $96 உள்ளது. ஆனால் அது $300 உயரும் என மக்கள் நினைத்தார்கள் என தெரிவித்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி ஈரான் ஏவிய ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரானின் கடலோர ரேடர் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. 2 நாடுகளுக்கும் இடையே 3 மாதங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த புதிய மோதல் வெடித்துள்ளது. பிராந்திய கடல்சார் போக்குவரத்தை இலக்கு வைத்தே ஈரானின் 4 ஆளில்லா வானூர்திகள் ஏவப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் நம்புகின்றது. இதனைத் தொடர்ந்தே ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கோருக் மற்றும் ஹெஸ்ம் தீவில் அமைந்திருந்த ஈரானின் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க மத்திய கட்டளையகம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கடந்த ஏப்ரல் 8 எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு சுட்டியுள்ளது. வாஷிங்டனுக்கு பதற்றத்தை தணிக்கும் எண்ணம் இல்லை என்பதை இது காட்டுவதாகவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கு பதிலடியாக குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம்கள் மீது தாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. அத்துடன் தங்கள் அனுமதியின்றி நீரிணையை கடக்க முயன்ற 4 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மேலாக சென்ற 7 பயங்கரவாத ஏவுகணைகளை தடுத்து அளித்துள்ளதாக குவைத் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. பக்ரைன் நாட்டில் அபாய சங்கொலிகள் எழுப்பப்பட்டதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டனர்.